Dear students, round 2 உடைய counseling scheduleக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். schedule date இந்த வீக்ல எந்த டைம் எந்த டேட்லனாலும் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா round 2 உடைய சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி தான் நம்மளுக்கு லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி round 2 உடைய சீட் வேகன்சி மேட்ரிக்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு மேல தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு round 1 உடைய லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டேட் 8ஆம் தேதியோட முடியுது. சோ 8ஆம் தேதிக்கு மேல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போய் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ்ல, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற கணக்கு எடுப்பாங்க. சோ அந்த கணக்கு எடுத்த பிறகு எவ்வளவு கவர்மெண்ட் ரிமைனிங் சீட்ஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே ரவுண்ட் 2ல வந்து நம்மளுக்கு ஃபைனலா சீட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ரவுண்ட் 2 உடைய சீட் மேட்ரிக்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பிஃபார்ம், நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜோட கோர்சஸ் சீட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. லாஸ்ட் இயர் எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் ரவுண்ட் 2க்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 603 சீட்ஸ் வந்து வந்துச்சு. அதுல வந்து டாப் கோர்சஸும் இருந்திருக்கு. இப்ப பிஃபார்ம் பாத்தீங்கன்னா 8 இருக்குது, நர்சிங் பாத்தீங்கன்னா 25 இருக்குது, பிபிடிக்கு 26 இருக்குது. சோ இந்த மாதிரி டாப் கோர்சஸ், ரேடியாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 80 சீட் இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி டாப் கோர்சஸ் வந்து கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சீட் அலாட் ஆனவங்க போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ரவுண்ட் 1ல வந்து சிலருக்கு சீட் கிடைச்சவங்களுமே அந்த கோர்ஸ் காலேஜ் பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த வருஷம் ரவுண்ட் 2க்கு வந்து இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ்னு பாத்தீங்கன்னா 50 சீட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அரௌண்ட் நம்மளுக்கு இந்த வருஷம் 600 சீட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜ் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 21,000 சீட்ஸ் இருக்கு. இந்த வருஷம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது லாஸ்ட் இயர் உடைய ரவுண்ட் 2 உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட், அதாவது இப்ப ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ், சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ், இன்னமும் நான் கவுன்சிலிங்கே அட்டென்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணேன், எனக்கு கிடைச்ச கோர்ஸோ காலேஜோ பிடிக்கல, அதே மாதிரி நான் கோர்ஸோ காலேஜோ கிடைச்சதை வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ரவுண்ட் 2ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எதிர்பார்க்கக்கூடிய ரேங்க், ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 001 ஜெனரல் ரேங்க்ல இருந்து 47,461 ரேங்க் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 135 வரைக்கும் கூப்பிடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 001 ஜெனரல் ரேங்க்ல இருந்து 53,165 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கட் ஆஃப் 200ல இருந்து 125 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் உடைய நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்ப ரவுண்ட் 1ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கிடையாது. அதே இது ரவுண்ட் 2 நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ரவுண்ட் 1ல பே பண்ணவங்க வந்து திருப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க கோர்ஸையோ காலேஜையும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து எனக்கு வேணும், பட் ஆனா இருந்தாலும் ஒரு சான்ஸுக்கு நான் ரவுண்ட் 2ல கோர்ஸையும் காலேஜையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ரவுண்ட் 2 உடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆகும். எனக்கு கிடைச்ச கோர்ஸும் காலேஜும் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷா பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் போய் ரிப்போர்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிறவங்களுக்கும் புதுசா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த ரவுண்ட் 2ல ஓபன் ஆகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப யாரு போய் ரிப்போர்ட் பண்ணணும், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல கோர்ஸையும் காலேஜையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது எனக்கு கிடைச்ச ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய சீட் வந்து தக்க வைக்கணும், நான் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சான்சஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு வந்து எந்த கோர்ஸும் காலேஜும் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிச்சோ அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கோர்ஸையும் காலேஜையும் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல என்ன சீட்டு கிடைச்சிச்சோ அந்த காலேஜ்ல போய் தான் நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். எனக்கு இப்ப கிடைச்ச கோர்ஸோ காலேஜோ எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு இதை சேஞ்ச் பண்ணணும்னு நான் விருப்பமே படல அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரையும் டவுன்லோட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃப்ரெஷ்ஷாவே என்ன ஆகும் அப்படின்னா ஓபன் ஆகும் ரவுண்ட் 2ல. சோ மை டியர்
ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டைம்னாலும் நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணலாம் ரவுண்ட் 2க்கு. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஆக்டிவா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.